சென்ற வகுப்பின் இறுதியிலே விளக்கிக் கொண்டிருந்தோம். மூன்றாவது கூறு அது நூற்பாவிலே போக்குவரவு புரிய என்ற தொடருக்கு விளக்கமாக அமைகின்றது. அதில் கூறப்படும் பொருள் உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் இவ்வாறு தொடரும் என்பதாவது. அதனையே மேற்கோளாக வைத்தார். இவ்வான்மாக்கள் மாறி பிறந்து வரும் என்று. அதற்கு ஏது கூறினார், தோற்றமும் ஈரும் உள்ளதற்கல்லது உளதாதல் இன்மையான். இந்த ஏதுவினை சிறப்பாக விளக்கிக் கொண்டோம். சென்ற வகுப்பின் இறுதியிலே உயிர் என்பது ஓர் உள்ள பொருள். ஆகவே பிறப்பும் இறப்பும் உயிருக்குத்தானே அல்லாமல் ஜடப்பொருளாகின்ற உடம்பிற்கு பிறப்போ இறப்போ இல்லை என்று பார்த்தோம். இது சர்க்காரியவாதத்தினை அடிப்படையாக கொண்ட ஒரு ஏதுவாகும். இந்த பிறவி எடுத்திருக்கின்றோம், உயிர் இப்பொழுது பிறந்திருக்கின்றது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டால், அதாவது பிறந்திருக்கின்ற நாம் ஓர் உயிர் என்ற உணர்வு இருக்கும் என்றால், உடம்பு தோன்றியிருக்கின்றது, தோன்றிய உடம்பிலே உயிர் ஒரு மாயத்தோற்றம் என்ற எண்ணம் இல்லாமல் உயிர்தான் உடம்பை பெற்றிருக்கின்றது என்ற அடிப்படை தெளிவு ஒருவருக்கு இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுது நாம் பிறப்பதற்கான காரணம் தொடரும் என்று சொன்னால், அந்த காரணத்தினாலே உடம்பில் இருந்து உயிர் பிரிந்த பிறகு மீண்டும் அது பிறப்பதற்கு வழிவகை உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பது ஏதுவினுடைய பொருள். அதன்படி நாம் மீண்டும் பிறப்போம் என்பதை அறியும் பொழுது உயிர் மற்றொரு பிறப்பின்கண் எவ்வாறு செல்லும் என்ற அந்த விவரத்தை அறிய இந்த உயிரானது விரும்புகின்றது. அந்த விவரத்தை கூறுகின்றார் அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலே. இது இந்த சிவஞான பதத்திலே 13வது எடுத்துக்காட்டு வெண்பாவாகும். இந்த 2வது நூற்பாவினுடைய 3வது அதிகரணத்திற்கு முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவாகும். அதனை இப்பொழுது படிப்போம். கண்ட நனவை கனவுணர்வின் தான் மறந்து விண் படர்ந்து அத்தூடு வினையினால் கண் செவி கெட்டு உள்ளதே தொற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விழும் கருவில் தான் என்பது இந்த வெண்பா. இதனுடைய பொருளை பார்ப்போம். முதலிலே உயிரானது இன்னொரு பிறப்பிற்கு செல்வதற்கு முன்பாக இந்த பிறப்பிலே தான் எடுத்திருக்கின்ற உடம்பினை கைவிட வேண்டும். அவ்வாறு கைவிடப்படுவது எந்த உடம்பு என்ற ஒரு கேள்வி வருகின்றது. உடம்பு கண் செவி முதலிய இந்திரியங்கள் பொருந்தியுள்ள பருவுடம்பை மட்டும்தான் கைவிட முடியும். அந்த பருவுடம்பிற்குள் ஒரு நுண்ணுடம்பு இருக்கின்றது. அந்த நுண்ணுடம்பிற்குள் தான் உயிர் வாழ்கின்றது. அந்த நுண்ணுடம்பை இந்த உயிரானது கைவிடாது என்பது இந்த வெண்பாவிலே விளக்கப்பட்டுள்ளது. கண் செவி கெட்டு என்ற தொடரினாலே கண் செவி முதலிய உறுப்புகளை உடைய பருவுடம்பு கெட்டு என்பதனால அது அழிந்து போகும் என்பது இந்த வெண்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த பருவுடம்பை போல அழியாமல் எடுக்கின்ற பிறவிதோறும் மாறாமல் உலகம் உள்ளளவும் என்றால் இந்த படைப்பு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. மகா சங்கார காலம் வரையிலும் உயிர் பெற்றிருக்கின்ற நுண்ணுடம்பு என்பது மாறாது என்ற உண்மையும் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. பருவுடம்பை போல் அழியாமல் இருக்கின்ற நுண்ணுடம்பு இருக்கின்றது, அது சூக்கும சரீரம். அந்த சூக்கும சரீரத்தை உள்ளது என்ற சொல்லானது இந்த வெண்பாவிலே குறிக்கின்றது. உள்ளதே தொற்ற என்று 3வது அடியிலே இருக்கின்றது. அங்கு வருகின்ற உள்ளது என்பது அழிகின்ற பருவுடம்பை போல் அழியாமல் எடுக்கின்ற பிறவிதோறும் மாறாமல் உள்ளது என்ற பொருள்தான் உள்ளது என்ற சொல்லுக்கு பொருள்.
அப்ப இந்த நீண்ட தொடரை உள்ளது என்ற சொல்லினாலே சுருக்கி சொல்கின்றார். உள்ளது என்பது சூக்கும சரீரம். அந்த சூக்கும சரீரம் என்பது 8 தத்துவங்களால் ஆனது. மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய அந்தக்கரணம் 3, சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்ற தன்மாத்திரைகள் 5. இந்த 5 தன்மாத்திரைகளில் இருந்து 5 மகாபூதங்கள் தோன்றின என்பது இந்த தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பதன் விளக்கம். அது சிவஞான போத நூல் படிப்பதற்கு முன்பாக நாம் படித்துள்ள உண்மை விளக்கம் என்ற நூலிலே நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்ற செய்தி. இப்பொழுது நுண்ணுடம்பு அதனுடைய பயன் யாது என்று கேட்கும் பொழுது, இப்பொழுது நாம் பெற்றிருக்கின்ற பருவுடம்பு அழிந்து போய்விட்டது என்று கொள்ளுவோம். இப்ப நம்ம பருவுடம்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இன்றைக்கோ நாளைக்கோ மறுநாளோ கண் முன்னால் நாம் பலரும் இறப்பதை காண்கின்றோம் என்பதனால நாமும் நம்முடைய பருவுடம்பிலிருந்து நீங்குவோம். நீங்கினால் இந்த பருவுடம்பிலிருந்து வெளிவருகின்ற நாம் உயிராகவே வெளிவர மாட்டோம். நுண்ணுடம்பிலே வாழ்கின்ற உயிராகத்தான் வெளிவருவோம். அப்ப நம்முடைய உயிர் ஒரு நுண்ணுடம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நுண் உடம்போடு அது வெளிவருகின்றது. வெளிவந்து அது நல்வினை பயனை துய்ப்பதற்கு சுவர்கலோகத்திற்கு செல்ல வேண்டும். தமிழிலே துறக்கம் என்று கூறுவார்கள் சொர்க்கலோகத்தை. அல்லது மிகவும் தீவினை செய்திருந்தோம் என்று சொன்னால் அதன் பயனாகின்ற துன்பத்தை, பாவத்தின் பயனாகின்ற துன்பத்தை துய்ப்பதற்கு நரகலோகம் செல்ல வேண்டும். நரகலோகத்தை தமிழிலே நிரயம் என்ற சொல் கூறும். துறக்கத்திற்கோ நிரயத்திற்கோ நாம் செல்ல வேண்டும். செல்லும் பொழுது நுண்ணுடம்போடு செல்கின்ற நாம் இந்த நில உலகத்திலே இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு நுண்ணுடம்பில் இருந்தவாறே நுகராமல் நுண்ணுடம்பை வெளியிலே சுற்றி இருக்கின்ற ஒரு பருவுடம்போடு கூடித்தான் நுகர்ந்தோம். அதை போல துறக்கத்திற்கு செல்கின்ற நாம் ஆங்கு நமக்கு ஊட்டப்படுகின்ற இன்பத்தை நுகர்வதற்கு நுண்ணுடம்பு போதாது. அதற்கு மேலும் ஒரு உடம்பு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உடம்பினை அங்கு பெற்றுக்கொள்கின்றோம். அந்த உடம்பு இந்த நுண் உடம்பிலிருந்தே படைக்கப்படுகின்றது. அந்த உடம்பை நுண்ணுடம்பே தோற்றுவிக்கின்றது என்று இந்த வெண்பா காட்டுகின்றது. எங்கு காட்டுகின்றது? உள்ளதே தோற்ற என்று சொல்லும் பொழுது உள்ளதே என்பது நுண் உடம்பே என்ற பொருளிலும், தோற்ற என்பது துறக்க உலகத்திற்கு தேவையான உடம்பையோ அல்லது நிறைய உலகத்திற்கு தேவையான உடம்பையோ தோற்றுவிக்க என்ற பொருள் வருகின்றது. இதனால நாம் துறக்க உலகத்தையும் விடுத்து நிறைய உலகத்தையும் விடுத்து மீண்டும் மண்ணிலே தோன்றுவோம் என்று சொன்னால், மீண்டும் மண்ணிலே தோன்றுவதற்கு தேவையாகின்ற பருவுடம்பையும் இந்த உள்ளது என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பே தோற்றுவிக்கும் என்பதை ஊகித்து உணரலாம். அதாவது எல்லா வகையான பருவுடம்புகளும் நுண்ணுடம்பிலிருந்தே தோற்றுவிக்கப்படும். பூமியிலே உயிர் வாழ்கின்ற நாம் உயிர் வாழ்கின்ற பருவுடம்பு என்பது 5 பூதங்களினால் ஆனது. ஆகாயம் முதலே 5 பூதங்களினுடைய கலப்பினால் ஆனது என்பதனால இந்த பருவுடம்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, என்னுடைய பருவுடம்பு, உங்களுடைய பருவுடம்பு, பூமியிலே வாழ்கின்ற இந்த பருவுடம்பிற்கு பூத சரீரம் என்று பெயர். துறக்கத்திலே இன்பத்தை மட்டும் நுகர்கின்றோம், அங்கு துன்பத்தின் கலப்பு இல்லை என்பதனால அதனை நுகர்வதற்கு சத்துவம் என்ற குணம் மேம்பட்டிருக்கின்ற உடம்பு தேவைப்படுகின்றது. பிரகிருதியின் குணங்கள் 3, சத்துவம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்கள். அந்த 3 குண கலப்பினால் உண்டாகிய 5 பூதங்களினால் உண்டாகிய பருவுடம்பு பூத சரீரம் என்பது நாம் பூமியிலே வாழ்கின்ற இந்த பருவுடம்பு. அதனால்தான் பெரியவங்க இருந்து போன உடனே பூத உடலை நீத்தார் அப்படின்னு அந்த தசமக்கிரியை அல்லது இறப்பினை அறிவிக்கின்ற கடிதத்திலே எழுதுகின்றார்கள். பூத உடம்பினை நீத்தார், அவர் நுண்ணுடம்போடு இருக்கின்றார் என்பதுதான் பொருள்.
பூத உடம்பை மட்டும்தான் நீத்திருக்கின்றார். பூத உடல் என்பது பூதங்களினால் ஆகிய உடல், பூதங்களோ முக்குணங்களினால் ஆகியவை என்பதனால நம்முடைய பரு உடம்பு என்பது 3 குணங்களினால் ஆகியது. ஏனைய பரு உடம்புகளும் 3 குணங்களினால் ஆகியவைதான் இருந்தாலும் சுவர்க்கத்திலே இன்பத்தை நுகர்கின்ற உடம்பு என்பது முக்குணங்களிலே சத்துவ குணமே அதிகமா இருக்கும், மற்றதெல்லாம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அப்ப சத்துவகுணம் மிகுந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த உடம்புக்கு ஒளி அதிகம், அது ஒளி உடம்பு என்று சொல்லப்படும். அதனால்தான் விண்ணிலே வாழ்கின்ற தேவர்கள் எல்லாம் தேவர்கள் என்ற பெயரை பெறுகிறார்கள். அதாவது ஒளியோடு கூடியவர்கள் என்பது பொருள். தீப்யதே இது தேவகா, உடம்பு ஒளிர்பவனுக்கு தேவன் என்று பெயர். சொர்க்கத்திலே இன்பத்தை நாம் நுகர்கின்ற காலத்திலே நாமும் அந்த தேவர்களைப் போலவே இருப்போம். நாம் தேவர்களாக படைக்கப்படவில்லை என்றாலும் கூட புண்ணியத்தினாலே தேவர்களாக சென்று சேர்கின்றவர்கள். நாம் 2ஆம் தர தேவர்களாக இருப்போம். இங்க துறக்க உலகத்திலே நம்முடைய உடம்பும் ஒளி உடம்பாக இருக்கும். அந்த உடம்பிற்கு பூத சார சரீரம் என்று நூல்களிலே பெயர். துறக்கத்திற்கு மாறாக நிறையத்திலே துன்பத்தை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் அதை தாங்குவதற்குரிய ஆற்றலோடு அந்த உடம்பு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆற்றல் ஒரு உடம்புக்கு வேண்டும் என்றால் அது முக்குணங்களிலே தமோகுணம், அந்த தமோகுணம் அதிகரித்திருக்கின்ற உடம்பாக இருக்க வேண்டும். அந்த உடம்பிற்கு யாத்தனா சரீரம் என்று பெயர். இப்பொழுது பூதசார சரீரத்தையும் யாதனா சரீரத்தையும் அந்தந்த உலகங்களுக்கு ஏற்ப நுண் உடம்பே படைத்து தரும் என்பதனால மீண்டும் பூமியிலே நாம் பிறக்கும் பொழுது அந்த பூமியிலே பிறக்கின்ற பருவுடம்பாகின்ற பூத சரீரத்தையும் இந்த நுண்ணுடம்பே படைத்து தரும் என்று நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதனால இப்பொழுது பெற்றிருக்கின்ற பருவுடம்பையும் நம்முடைய நுண்ணுடம்புதான் படைத்தது என்பதையும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே எல்லா வகையான பருவுடம்புகளும் நுண்ணுடம்பிலிருந்து தோன்றுபவைதான், நுண்ணுடம்பே அவற்றை படைத்து தருகின்றது என்ற உண்மையானது இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது துறக்கத்தையும் விட்டு நிறையத்தையும் விட்டு மீண்டும் தன்னுடைய எஞ்சியிருக்கின்ற வினைப்பயனை நுகராமல் முக்தி இல்லை என்ற காரணத்தினாலே பூமியிலே பிறக்க தேவைப்படுகின்ற ஒரு உயிர் பூமியிலே பிறக்கும் பொழுது ஒரு நுண்ணுடம்பாக சென்று ஒரு தந்தையின் கருவிலிருந்து ஒரு தாயின் கருவில் விழுந்து உருவாகி பிறக்கின்றது. அது பருவுடம்பை எவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றது என்று கேட்டால் எஞ்சியுள்ள வினையை நுகர்வதற்காக பூமியிலே பிறக்கப் போகின்றது. அந்த எஞ்சியுள்ள வினையை நுகர்வதற்கு எந்த பருவுடம்பு பொருத்தமோ அப்படிப்பட்ட பருவுடம்பை பெறும் வண்ணம் அதற்கு ஏற்ற கருவிலே விழும். அதாவது விலங்காகவோ பறவையாகவோ மனிதனாகவோ அப்படிப்பட்ட கருவிலே அது விழுந்து ஒரு பருவுடம்பை பெறும். அந்த கருவிலே அதனை விழச் செய்வது எது என்று கேட்டால் அந்த உயிரினுடைய சம்ஸ்காரங்கள். அதாவது நல்வினை தீவினை பயனாக இன்ப துன்பம் மட்டும் விளைகின்றன என்பது இல்லை, அந்த வினையினுடைய ஒரு நிழல் பதிகின்றது. நல்வினைக்கு நிழல் என்பது டெலிகேட் ஆனது, அதாவது மென்மையானது. தீவினைக்கு நிழல் என்பது ஸ்ட்ராங், உறுதியானது. அதற்கேற்ப ஒரு வினையை செய்தவன் மீண்டும் அந்த வினையை செய்ய வேண்டும் என்ற சம்ஸ்காரம் அல்லது அவா அவனிடத்திலே உண்டாகின்றது. இந்த அவா என்பது நல்வினையிலே சிறிதாகவும் தீவினையிலே பெரிதாகவும் இருக்கும் என்று பகவத்கீதை முதலிய நூல்கள் கூறுகின்றன. இந்த அவா என்பது உயிரினிடத்திலேயே இருக்கின்றது. அது எங்கு எழுதப்பட்டிருக்கின்றது, எங்கு ஸ்டோர் ஆயிருக்குன்னு கேட்டா இந்த நுண்ணுடம்பிலே இருக்கின்ற மனம் என்ற தத்துவத்திலே அது ரெக்கார்ட் ஆகியிருக்கு. நுண்ணுடம்பு என்பது மனம், புத்தி, அகங்காரம் மற்றும் 5 தன்மாத்திரைகளால் ஆகியது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த 8 மனத்திலே இந்த வினையினுடைய நிழலாகின்ற சம்ஸ்காரம் என்பது பதிந்திருக்கின்றது. ஆகவே எஞ்சியுள்ள வினைகளை துய்ப்பதற்கு ஒரு உடம்பு தேவைப்படும் பொழுது அந்த சம்ஸ்காரத்திற்கு ஏற்ப ஒரு உடம்பு வந்து அமைகின்றது. அதாவது அந்த அவாவினாலே தள்ளப்பட்டு கருவிலே விழுகின்றது இந்த உயிர். அது விழும் பொழுது நுண் உடம்போடு விழுகின்றது என்ற அந்த செய்தியும் இந்த வெண்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது திருக்குறளை வலியுறுத்துகின்றது.
அவா அற்று போகும் வரையிலும் உயிருக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு உண்டு என்று குறள் கூறுகின்றது. சிறிது ஆசை இருந்தாலும் மீண்டும் பிறவி வரும். அந்த ஆசை என்பது நம்ம அறியாமலேயே நம்முடைய மனதிலே அது ஒரு இம்ப்ரெஷன் ரெக்கார்ட் ஆயிருக்கும், அதனுடைய பதிவானது இருக்கும். அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து. அவா என்று கூறுவார்கள் எல்லா உயிர்களுக்கும் எல்லா காலத்திலும். தவா என்றால் தவறாமல், இட் நெவர் ஃபெயில்ஸ். பிறப்பீனும் வித்து, இன்னொரு பிறப்பினை தருகின்ற வித்து. இந்த வித்து மட்டும் முளைக்காமல் போகாது. அப்படிப்பட்ட வித்து எதுன்னு கேட்டா அவா. ஆகவே எடுக்கின்ற பிறவியிலே அவா அரும்வண்ணம் சரிய கிரிய யோகமாகின்ற தவமானது ஈட்டப்பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இவ்வாறுதான் ஒரு உயிர் என்பது இன்னொரு பருவுடம்பை பெறுகின்றது, அதாவது இன்னொரு பிறவி எடுக்கின்றது என்ற அந்த பிறவியினுடைய சூக்ஷ்மம் இந்த எடுத்துக்காட்டு வெண்பா முதல் வெண்பாவிலே சொல்லப்பட்டுள்ளது. வெண்பாவை மீண்டும் படிக்கின்றேன். கண்ட நனவை கனவுணர்வின் தான் மறந்து விண் படர்ந்து அத்தூடு வினையினால் கண் செவி கெட்டு உள்ளதே தொற்ற உளம் அணுவாய் சென்று மனம் தள்ள விழும் கருவில்தான். இதுல ஒரு ஐயமானது எழுகின்றது. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரி, இந்த பருவுடம்பிலே நுண்ணுடம்பு இருக்கின்றது, நுண்ணுடம்பிற்குள்ளே உயிர் இருக்கின்றது. இப்பொழுது நாம் வாழ்கின்ற வாழ்விலே நேற்று முன்தினம் செய்கின்ற செயல்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், நினைவில் கொண்டிருக்கின்றோம். அடியோடு மறந்து விடாமல் ஓரளவாவது நினைவாற்றல் இருக்கின்றது. நாளைக்கு செய்ய வேண்டியவற்றை திட்டமிடுவதற்கு நேற்று செய்ததை நினைவில் கொண்டிருப்பது துணை செய்கின்றது. ஏன்? நேற்று செய்ததில மீதி இருப்பவற்றை தான் நாளை செய்ய வேண்டும் என்பதனால இந்த உயிருக்கு நினைவு என்பது தொடர்ந்து பயணிப்பதற்கு, வாழ்வினை வாழ்வதற்கு துணை செய்கின்றது. ஆனால் வரு பிறவி நான் எடுப்பேன் என்பதை எனக்கு உணர்த்தி, ஆகவே முற்பிறவியும் எடுத்திருந்தேன் என்பதை கூறுகின்றீர்கள். முற்பிறவி எடுத்திருந்தேன் என்று சொன்னால் அந்த பிறவியிலே நான் செய்தவை நுகர்ந்தவை ஆகியவற்றிலே ஒரு சிறிதும் கூட இப்பொழுது நான் அறியவில்லையே. முற்பிறவியின் இறுதியில் நான் ஈட்டிய புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப வெவ்வேறு உலகங்களுக்கு சென்று இன்ப துன்பங்களையும் நுகர்ந்தேன் என்று கூறுகின்றீர்கள். அந்த நினைவும் எனக்கு இல்லையே, ஏன் என்று ஒரு கேள்வி வருகின்றது. அதற்கு விடை தருகின்றார். இந்த பிறவியிலேயே கனவு காண்கின்ற நீ கனவு காணும் பொழுது கனவினை நனவாக காண்பாயே அல்லாமல், கனவு காண்பதற்கு முன்பாக நனவுலகத்திலே செய்ததையோ விரும்பியதையோ நுகர்ந்ததையோ சிறிதும் நினைவில் வைத்துக் கொள்ள மாட்டாய். அடியோடு மறந்துவிட்டுத்தான் கனவை காண்பாய். அன்றாடம் கனவு காணும் பொழுது பருவுடம்பிலிருந்து உயிரானது கனவுடல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உடலுக்குள்ளே சென்று பொருந்திக் கொள்கின்றது. பருவுடம்பை அது நீர்த்து விடவில்லை, அவ்வளவுதான். பிறவியின் இறுதியிலே இறப்பின் போது நுண்ணுடம்போடு வெளிக்கிளம்பும் பொழுதுதான் பருவுடம்பை அடியோடு நீர்த்து விட்டு புறப்படுகின்றது. ஆனால் அன்றாடம் கனவு காணும் பொழுது பருவுடம்பை நீர்த்து விடவில்லை, ஆனால் நீங்குகின்றது. பருவுடம்பிலே இருந்து நீங்கி கனவுடம்புக்குள்ளே செல்கின்றது. சென்று அதனை தன் பருவுடம்பு போல் பாவித்துதான் கனவை காண்கின்றது. அப்ப பருவுடம்புக்கு அந்த கனவுடம்புக்கு வேறுபாடு இருக்கின்றது. என்ன? பருவுடம்பிலே நனவினை காணும் பொழுது 35 கருவிகள் பயன்படுகின்றன. இதெல்லாம் உண்மை விளக்கத்துல வந்திருக்கு. அதிலிருந்து தொடர்ந்து அது கனவுடலுக்கு செல்லும் பொழுது 5 ஞான இந்திரியங்கள் மற்றும் 5 கர்மேந்திரியங்கள் ஆகின்ற 10 கருவிகளை விடுத்து ஏனைய 25 கருவிகளோடு அது கனவுடம்பிலே வாழ்ந்து கனவினை காண்கின்றது. இந்த காரணத்தினாலே கனவு காண்கின்ற பொழுது நனவிலே நுகர்ந்தவையோ அறிந்தவையோ நினைவில் கொள்ளாது மறக்கப்படுகின்றன. அதை போல கனவு காணும் பொழுது நனவு மறக்கப்படுகின்றது.
கனவு எவ்வாறு காணப்படுகின்றது? கனவு கனவென்று நினைந்து காணப்படுவதில்லை, மாறாக கனவு நனவென்றே கருதி காணப்படுகின்றது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஒரு செய்தியை திருக்கோவையார் நமக்கு வலியுறுத்துகின்றது. திருக்கோவையாரிலே 355வது பாடல்ல ஒரு பெண் கூறுகின்றாள், கனவிலே நனவிலே அவள் எந்த கணவனோடு ஊடினாளோ அந்த கணவன் வந்து இன்பம் செய்யும் பொழுது அந்த கனவை நனவென்றே கருதிய காரணத்தினாலே அவனோடு தொடர்ந்து ஊடி அதனாலே கனவிலே விளைகின்ற இன்பத்தையும் இழந்தாள். தில்லை அம்பலவாணருடைய அருளை பெறாதவர்களைப் போல இன்ப நுகர்ச்சியின்றி பாடினாள் என்ற செய்தியானது, தேவாசுரர் இறைஞ்சும் கள்ளோன் தில்லை சேரலர் போல் ஆவா கனவும் இழந்தேன் நனவென்று அமளியின் மேல் பூவார் அகலம் வந்து ஊரன் தர புலம்பாய் நலம்பாய் பாவாய் தழுவிற்றிலேன் விழித்தேன் அரும் பாவியனே. இந்த பாடலுடைய விளக்கத்தை நீங்க திருக்கோவையார் வகுப்பிலே இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பாடல். பல சமயத்தார்களும் கனவும் நனவும் ஒன்று போன்ற நிலையிலே இருக்கின்றன என்று நினைக்கின்றார்கள். நனவு காணும் பொழுது நனவு, கனவு காணும் பொழுது கனவு, இரண்டும் ஐடென்டிக்கல், ஒன்று போன்றவை என்று நினைக்கின்றார்கள். இவை இரண்டும் ஒன்று போன்றவை அல்ல. இவற்றிற்குள் அடிப்படை வேறுபாடுகள் உண்டு. இவற்றிற்கிடையே இருக்கின்ற ஒற்றுமை என்னன்னு கேட்டா, இரண்டு அவத்தைகளிலும் உயிர் தன்னுடைய வினைப்பயனை நுகரும் என்பது ஒற்றுமை. என்ன ஒற்றுமை? முக்தி நிலை வரையிலும் எல்லா அவத்தைகளிலும் உயிர் தான் ஈட்டிய நல்வினை தீவினை பயன்களை நுகர்ந்து கொண்டு வரும். ஆகவே வினை பயனை நுகர்வதற்கு துணை செய்வனதான் எல்லா அவத்தைகளும். அந்த அவத்தைகளிலே தெளிவாக நாம் அறிகின்ற அவத்தைகள் இரண்டு தான். ஒன்று கனவு, இன்னொன்று நனவு. அந்த இரண்டு அவத்தைகளுக்கும் இருக்கின்ற ஒற்றுமை என்பது இரண்டிலும் நம்முடைய புண்ணிய பாவத்தை தான் நாம் நுகர்வோம். நனவிலே எவ்வாறு புண்ணியத்துக்கு ஏற்ப இன்பத்தையும் பாவத்துக்கு ஏற்ப துன்பத்தையும் நுகர்கின்றோமோ அதே போல கனவிலும் நாம் நல்ல கனவை காண வேண்டும் என்றால் அதற்கு புண்ணியம் வேண்டும். கனவிலும் நாம் கெட்ட கனவை கண்டு துன்புறுகின்றோம் என்று சொன்னால் அதற்கு நாம் செய்த தீவினை தான் காரணம். ஆகவே வினைப்பயனே ஊட்டப்படுகின்றது என்ற ஒற்றுமையானது இரண்டு அவத்தைகளுக்கும் ஒற்றுமையாக இருக்கின்றது. ஆனால் வேற்றுமைகள் பல இருக்கின்றன. நனவிலே 35 கருவிகள் செயல்படுகின்றன, கனவிலே 10 கருவிகள் குறைகின்றன. நனவிலே உயிரானது பரு உடம்பிலே பொருந்தி இருந்து இன்ப துன்பங்களை நுகர்கின்றது. கனவிலே உயிரானது கனவுடம்பிலே பொருந்தி இருந்து இன்ப துன்பங்களை நுகர்கின்றது. அதாவது நுண்ணுடம்பு பருவுடம்பிலிருந்து நீங்கி கனவுடம்பிலே தங்கி இன்ப துன்பங்களை உயிரானது நுகர்கின்றது. இன்னொரு வேறுபாடு என்னன்னா, கனவிலிருந்து நனவுடம்பிற்கு வருகின்ற உயிர் கனவினை அடியோடு மறக்காமலும் முழுவதும் நினைவில் கொள்ளாமலும் அரைகுறையாக அறிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் நனவுடம்பிலிருந்து கனவுடம்பிற்கு சென்று கனவை காணும் பொழுது நனவுடம்பு, அதாவது பருவுடம்பு, அந்த பருவுடம்பிலே பெற்ற இன்ப துன்பங்களை அடியோடு மறக்கின்றது. இந்த வேற்றுமைகள்லாம் கனவிற்கும் நனவிற்கும் இடையிலே இருக்கின்றன. இப்பொழுது கனவு காண்பவன் நனவினை அடியோடு மறத்தலை போல என்று இவ்வாறு நிகழ்வது சாத்தியம் என்பதற்காக கூறுகின்றார். இது ஒரு எடுத்துக்காட்டு. ஊமையினாலே உண்மை நிறுவப்படுமா படாதா என்று கேள்வி வரும்பொழுது ஊமைகள் உண்மையினை நிறுவுவதற்கு பயன்படுவதில்லை. ஆனால் ஊமேயம், அதாவது ஊமையினால் விளக்கப்படுகின்ற பொருள், அதனுடைய சாத்திய கூற்றினை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்ப கனவு காண்கின்ற ஒருவன் நனவினை அடியோடு காண்பது நிகழ்கின்றது. ஆகவே மறதிக்கான 100க்கு 100 மறதிக்கான சாத்தியம் என்பது உடம்பு மாறுகின்ற காரணத்தினாலே சாத்தியமாகின்றது. பருவுடம்பிலிருந்து கனவுடம்பிற்கு உயிர் மாறி அமைகின்ற காரணத்தினாலே நனவு மறுக்கப்படுகின்றது. அந்த மறதிக்கு எது துணை செய்கின்றது, சாத்தியப்படுத்துகின்றது என்று கேட்டால் உடம்பு மாற்றம் அதற்கு சாத்தியமாக அமைகின்றது. அதை போல இன்னொரு பருவுடம்பினை ஏற்றுக்கொள்வது என்பது முன்னர்
ஒரு பருவுடம்பிலே பெற்ற அந்த அனுபவங்களையும் இன்னொரு பருவுடம்பாகின்ற பூதசார சரீரம், வேறு வகையான பருவுடம்பாகின்ற யாதனா சரீரம் ஆகிய மூவகை பருவுடம்புகளிலே முன்னர் பெற்றிருந்த எல்லா இன்ப துன்பங்களையும் மறப்பதற்கு புதியதோர் பூத சரீரத்தை பெறுவது என்பது துணை செய்கின்றது. ஆகவே இந்த மறதி என்பது அன்றாடம் நமக்கு கனவு காணும் பொழுது நனவு மறைப்பதை போல சாத்தியமாகின்றது என்று அந்த சாத்திய கூற்றினை வலியுறுத்துவதற்காக இந்த எடுத்துக்காட்டு சொல்லப்படுகின்றது. அதுவும் இந்த பாடலிலே அமைந்திருக்கின்றது. இப்பொழுது பாடலுடைய பொருளை படிப்போம், பதவுரையாக பார்ப்போம். கண் செவி கெட்டு, கண் செவி முதலிய உறுப்புகளோடு கூடிய பருவுடம்பு அழிந்து, அதாவது இறக்கின்ற தருவாயிலே அதிலிருந்து உயிரானது வெளிக்கிளம்பி, உள்ளதே தோற்ற, உள்ளது என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பே தோற்ற என்று சொன்னால் இனி வருகின்ற பருவுடம்புகளை தோற்ற. இனி உடனே வருகின்ற பருவுடம்புகள் என்னன்னு கேட்டா, சுவர்கலோகத்திலே இன்பத்தை நுகர்வதற்கு தேவையான பூதசார சரீரம் அல்லது நரக உலகத்திலே துன்பத்தை நுகர்வதற்கு தேவையான யாதனா சரீரம் ஆகியவற்றை தோற்ற. உள்ளதே என்றால் அந்த பருவுடம்பு போல அழியாது உலகம் உள்ளளவும் நிலை பெற்றிருக்கின்ற நுண்ணுடம்பே தோற்ற என்று சொன்னால் எதனை தோற்றன்னு இல்ல, அவற்றை எல்லாம் இங்கு தோன்றா செயற்படு பொருள்கள், அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லப்படல, அவற்றை எல்லாம் நாம் இங்கு பெய்து கொள்ள வேண்டாம், அதற்குத்தான் உரை தேவைப்படுகின்றது. அவையெல்லாம் சொல்லெச்சம் என்று சொல்லப்படும். எந்த சொல்லினை பெய்து கொண்டால்தான் பொருள் விளங்குமோ அந்த சொல்லிற்கு சொல்லெச்சம் என்று பெயர். எதனை தோற்ற என்று கேள்வி வருகின்றது. அது சுவர்க்கம் அல்லது நரகமாகிய உலகிற்கு உரிய வேறு ஒரு பருவுடம்பை தன்னிடத்திலிருந்தும் தோற்றுவிக்க என்ற ஒரு நீண்ட தொடர் சொல்லெச்சமாக அமைகின்றது. நுண்ணுடம்பானது தன்னிடத்திலிருந்தே ஒரு யாதனா சரீரத்தையோ அல்லது பூதசார சரீரத்தையோ தோற்றுவிக்கின்றது என்பது பொருள். தோற்றுவிக்க உள்ளம், உள்ளம் என்பது மரபு ஆகுபெயராக உயிரினை குறிக்கின்றது. உள்ளம் என்பது உயிருக்கு மிக அருகில் இருக்கின்ற ஒரு தத்துவம். அது உயிருக்கு ஆகுபெயராக அமைகின்றது சிவஞான போத வெண்பாக்களிலே. எதை போலன்னு கேட்டா, அரசனுக்கு மிக வேண்டப்பட்ட ஒரு அமைச்சன் அரசன் போல் கருதப்படுகின்றான். அவனை மற்றவங்க எல்லாம் மகாராஜா வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அதே போல உள்ளம் என்றால் உயிர். அத்தூடு விண் படர்ந்து, அத்தூடு என்பது ஒரு கொச்சை சொல், அதனோடு என்பது அதற்கு பொருள். எதனோடு என்று கேட்டால், உள்ளது தோற்றுவித்த புதிய உடலோடு என்பது பொருள். உள்ளது என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பு தோற்றுவித்த புதிய உடம்புகள் யாவை என்று கேட்டால், சுவர்க்கத்திலே தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு புதிய உடம்பு பூதசார சரீரம், நரகத்திலே தோற்றுவிக்கப்படுகின்ற ஒரு புதிய உடம்பு யாதனா சரீரம். உயிரானது அந்த உலகத்திற்கு செல்லுங்கால் தான் இந்த உடம்பு தோற்றுவிக்கப்படும். எதை போலன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கு போகும்பொழுதுதான் நம்முடைய கரன்சி அமெரிக்கன் கரன்சியா மாத்திக்கொள்ளுவோம். அதே நம்ம சைனாக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய கரன்சியை சைனீஸ் கரன்சியா மாத்திப்போம். அமெரிக்கா என்பது சொர்க்கம், சைனா என்பது நரகம் என்று கொள்ளுங்கள். ஆகவே இந்த உயிர் எந்த உலகத்திற்கு போகின்றதோ அதற்கேற்ற ஒரு பருவுடம்பை நுண்ணுடம்பிலிருந்து பெறும் என்பதுதான் தோற்ற என்பதற்கு பொருள். தோற்றிய போது அத்தூடு என்றால் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட சரீரத்தோடு விண் படர்ந்து என்று வருகின்றது. விண் என்பது மண் அல்லாத எதுவும் விண் தான் என்பதனால நாம் இப்பொழுது வாழ்கின்ற மண்ணுக்கு மாறாகிய துறக்கமும் விண் தான், நிறையமும் விண் என்ற சொல்லினாலே குறிக்கப்படும். மண் அல்லாதது விண் என்பதனால அது சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ சென்று என்பது பொருள். எப்படி சென்று அப்படின்னு கேட்டா, வினையினால் என்ற ஒரு சொல் இருக்கின்றது. அது இரண்டு இடத்திலே கொண்டு குட்டி பொருள் செய்ய வேண்டும். நம்முடைய புண்ணிய பாவங்களினாலே தான் நாம் வேறு உலகங்களுக்கு செல்கின்றோம். வினையினால் விண்படர்ந்து. சரி, மனம் தள்ள, ஆங்கு இன்ப துன்பங்களை நுகர்ந்த பிறகு, மனம் என்பது என்ன? மனம் என்பது அந்த கரணம். அது மனம் என்ற அந்த அந்த கரணத்தை குறிக்காமல் அந்த மனதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற நாம் ஈட்டிய வினைகளினுடைய பதிவு, அதற்கு அவா என்று பெயர். சம்ஸ்காரம் அல்லது அவா. அந்த அவாவினை அவா செலுத்த
மனம் தள்ள என்றால் அந்த அவாவானது நம்மை செலுத்த, தள்ளுதல், செலுத்துதல், இயக்குதல். இப்ப அந்த அவா மனதின் கண் எழுதப்பட்டிருக்கின்றது. மனமானது அவாவை உண்டாக்குகின்றது என்று சிலர் கருதுகின்றார்கள். மனம் என்பது எதனையும் உண்டாக்கவில்லை. அது என்ன பண்ணுது? அது அந்த அந்த அவாவிற்கு இடம் தருகின்றது, அவ்வளவுதான். இனி அனுபவிக்க இருக்கும் வினைக்கு ஈடான பிறப்பில் அவாவினை மனமானது கொண்டிருக்கின்றது. அந்த காரணத்தினாலே மனம் என்பது மனத்தின் கண் இருக்கின்ற அவாவினை குறிக்கின்றது. அந்த அவா செலுத்த, இயக்க, வினையினால் என்றால் எஞ்சி இருக்கின்ற வினையினால், அதாவது இன்னொரு பிறவி எடுப்பதற்கு தேவையான வினையினால் அணுவாய் சென்று, நுண்ணுடம்போடு சென்று என்பது பொருள். இப்பொழுது அணு என்பது அணு அளவிற்கு இருக்கின்ற உடம்பு எது? நாம் கண்ணால் காண்கின்ற பருவுடம்பு அணு அளவிற்கு இல்லை. இதுல நீண்ட மூக்கு, காது, பெரிய வாயு, மூஞ்சி, கைகால்லாம் இருக்கு. அணுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த உடம்பிற்குள் இருக்கின்ற நுண்ணுடம்பு இருக்கின்றதே, அது புரியட்டகம் என்ற பெயரையும் பெறும். அட்டகம் என்றால் 8, புரி என்றால் உடம்பு. 8 தத்துவங்களால் ஆகிய உடம்பிற்கு புரியட்டகம் என்று பெயர். அது தத்துவங்கள்லாம் மிக நுண்ணியவை என்பதனால அந்த உடம்பு பரு உடம்பை போல கண்ணால் காணத்தக்கதாகவோ கையால் தீண்டத்தக்கதாகவோ பரிமாணங்கள், மெஷர்மெண்ட் கொண்டதன்று. அது சூக்குமமானது, சட்டில் என்பதனால அது சூக்ஷ்ம சரீரம் என்பதுதான் நுண்ணுடம்புங்கிறோம். நுண்மை காரணமாகவே அந்த உடம்பு கண்ணால் காண்பதற்கு அரியதாகிய அணு போன்றது என்பதனால அணு என்பது இங்கு நுண்ணுடம்பை குறிக்கின்றது. இந்த பாடலிலே உள்ளதே என்ற இடத்தில் இருக்கின்ற உள்ளது என்பது நுண்ணுடம்பை குறிக்கின்றது, அணு என்பது நுண்ணுடம்பை குறிக்கின்றது. அணுவாய் சென்று என்று சொன்னால் நுண்ணுடம்பாக சென்று, நுண் உடம்போடு சென்று. அணுவாக என்று இருக்கிற ஆக்கச்சொல் ஒடு என்ற அந்த 3ஆம் வேற்றுமை பொருளிலே பயன்பட்டிருக்கின்றது. அணுவாக சென்று என்று சொன்னால் அணுவோடு சென்று. அணு என்பது நுண்ணுடம்பு என்பதனால உயிர் என்பது நுண் உடம்போடு சென்று கருவில் விழும். கருவில் விழுந்த பிறகுதான் அந்த கருவிலே உரு பெறுகின்றது. அந்த உருவம் தான் பரு உடம்பு. அது தொடர்ந்து வெளியே தாய் வயிற்றிலும் உருப்பெற்று வருகின்றது. தாய் நம்மளை வெளி உலகத்திலே விட்ட பிறகு உண்கின்ற உணவினாலே பெரிதாக வளர்ந்து பெரிய உருவத்தை பெறுகின்றது. ஆகவே அது கருவிலே விழுவதற்கு எது காரணம்னு கேட்டா அவா காரணம். அது மனதிலே இருக்கின்றது. மனம் என்பது நுண்ணுடம்பிலே இருக்கின்றது. ஆகவே பருவுடம்பை தோற்றுவிப்பது நுண்ணுடம்பு என்பதற்கு அடிப்படை சொல்லப்பட்டது. இப்பொழுது அந்த பருவுடம்பிலே பெறும் பொழுது நுண்ணுடம்போடு சென்று சேர்ந்துதான் பெறும் என்பதனால அணுவாய் சென்று கருவில் விழும் என்பதனால மண்ணிலே ஒரு தாய் வயிற்றிலே பிறக்கும் பொழுது கருவிலே நுழையும் பொழுதே கூட இந்த உயிர் என்பது தன்னுடைய நுண்ணுடம்போடு சென்றுதான் அந்த கருவிலே பொருந்தும். அதைத்தான் அணு என்று சொல்லியிருக்கின்றார். அணுவோடு சென்று பொருந்தும், பொருந்தி அது உருப்பெற்று பூமிக்கு மீண்டும் பிறவி எடுக்கும். இப்பொழுது அது முற்பிறவியிலே ஒரு பருவுடம்பிலே நுகர்ந்தவற்றையும் இந்த பிறவிலே ஒரு பருவுடம்பை பெறுவதற்கு முன்பாக நுண்ணுடம்போடு வெவ்வேறு உலகங்களுக்கு சென்று இன்ப துன்பங்களே நுகர்ந்ததையும் ஏன் மறந்திருக்கின்றது என்பதற்கான ஒரு அடிப்படையை கூறுகின்றார். கண்ட நனவை கனவுணர்வின் தான் மறந்து என்பது ஓமை. அதில் இருக்கின்ற இன் என்பது ஓம உருபு. அது ஒருவன் அன்றாடம் நனவிலே இருக்கின்ற இன்ப துன்பங்களை அன்றாடம் உறங்கும் காலத்திலே காண்கின்ற கனவிலே அடியோடு மறந்துவிட்டு கனவு காண்பதை போல பிறவி எடுக்கின்ற உயிர்கள் எல்லாம் முற்பிறவிகளை எல்லாம் மறந்து விட்டிருக்கின்றன என்று அந்த அடிப்படையை கூறுகின்றார். கண்ட நனவை கனவுணவின் தான் மறந்து என்றால் நனவில் நிகழ்ந்தவற்றை கனவின்கண் மறந்து அறிவு வேறுபடுவதைப் போல இறப்பதற்கு முன்பு நிலவுலகில் தான் இருந்த நிலையையும் பின்பு இறப்பு நேர்ந்த முறையையும் அதன் பின்பு துறக்கம் நரகங்களுக்கு சென்றதையும் அங்கே நுகர்ந்த இன்ப துன்பங்களையும் இந்த எல்லாவற்றையும் அடியோடு அறவே மறந்து பூமியிலே இன்னொரு பிறவியை எடுக்கும். அது அன்றாடம் நனவினை மறந்து கனவு காண்பதை போல என்று கூறிவிட்டார். போல என்பது இதிலே எவ்வாறு ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றதோ அந்த சாத்தியக்கூறே இன்னொரு பிறவி எடுப்பதிலும் இருக்கின்றது என்று விளக்குவதாக அமைகின்றது. ஆகவே இந்த ஊமை என்பது ஒரு எடுத்துக்காட்டு ஊமையாகும்.
என்று பார்க்கின்றோம். இந்த பாடலிலே சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகின்ற நுண்ணுடம்பில் இருந்து ஸ்தூல சரீரம் என்று சொல்லப்படுகின்ற பருவுடம்பு தோன்றும். சூக்ஷ்மம் என்றால் நுண்ணியது, சட்டல். ஸ்தூலம் என்றால் பரியது, பெரியது, கிராஸ் என்று பார்க்கின்றோம். பருவிடம்பிற்கு அடிப்படை காரணம், மூலம், சோர்ஸ் என்பது நுண்ணுடம்பு என்று அறியத்தக்கது என்பதனால நுண்ணுடம்பிலே வாழ்கின்ற உயிர் பருவுடம்பிலே இருக்கின்ற வேறுபாடுகளை அறியாது. அதாவது ஆண் பெண் என்ற பால் வேறுபாடு பருவுடம்பில் தான் தோன்றுமே அல்லாமல் நுண்ணுடம்பிலே அந்த வேறுபாட்டிற்கு வழிவகை இல்லை. அதுபோல நுண்ணுடம்பு பல 7 விதமான பிறவிகளை எடுக்கின்ற ஒரு உயிர் ஒரே நுண்ணுடம்பிலே தான் இருக்கின்றது. நுண்ணுடம்பு மாறுவதில்லை என்பதனால தேவர், மக்கள், விலங்கு, பறவை, நீர்வாழ்வன, ஊர்வன, தாவரம் என்ற 7 வகை பிறப்பு வேறுபாடுகள் பருவுடம்பு பற்றி அமைகின்ற வேறுபாடுகளே அல்லாமல் நுண்ணுடம்பில் இந்த வேறுபாடுகள் இல்லை என்பதை உணர வேண்டும். பெரிய 7 பிறப்பு என்று சொல்லப்படுவது என்ன என்பதை இப்போது பார்த்து விட்டோம். மாவேள் ஜனனம் கெட மாயை விடா மூயேழன என்று முடிந்திடுமோ. ஆகவே 7 வகை பிறப்பு என்பது இவை. 7 வகை பிறப்பிலும் 3 வகை பால்களிலே இந்த உயிர் பிறக்கின்றது. அது என்னன்னு கேட்டா ஆண் பெண் அலி என்பதாகும். பெண் அலி ஆண் என நாம் என வந்த பிணக்கருமாகாது என்றெல்லாம் வருவதனால உண்மையிலே நாம் ஆணோ பெண்ணோ அலியோ இல்லை. நாம் தேவரோ மக்களோ விலங்கோ பறவையோ நீர்வாழ்கின்ற உயிரோ ஊர்கின்ற பாம்போ தாவரமோ இல்லை. நாம் உயிர்தான். நாம் உயிர் என்பதை எதை கொண்டு யூகிக்கலாம் என்று சொன்னால் இந்த வேறுபாடுகள் நாம் பெறுகின்ற முதல் உடம்பாகின்ற சூக்கும உடம்பிலேயே இல்லை. இந்த வேறுபாடுகள் எல்லாம் நாம் சூக்கும உடம்பினால் தோற்றுவிக்கப்படுகின்ற பருவுடம்பில் தான் நிகழ்கின்றன. அப்பொழுது இந்த வேறுபாடுகளோடு கூடிய ஒரு பருவுடம்பை சூக்கும உடம்பை ஏன் தோற்றுவிக்க வேண்டும் என்பதற்கான காரணம் எடுத்துக்காட்டு வெண்பாவிலே சொல்லப்பட்டது. மனம் தள்ள என்பதனால. மனம் என்பது மனதிலே எழுதப்பட்டிருக்கின்ற அவாவினை குறிக்கின்றது. அந்த அவா தள்ளுகின்ற காரணத்தினாலே அந்த அவா நிறைவேறுகின்ற உடம்பினை பெறுகின்றது. ஆகவே அந்த அவாவை ஆணுடம்பில் இருந்து கொண்டுதான் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றால் ஆணாக பிறப்போம். பெண்ணுடம்பில் இருந்தபடிதான் நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றால் பெண்ணாக பிறப்போம். அதற்கு உரிய உடம்பு அலி உடம்புதான் என்று சொன்னால் அலியாக பிறப்போம். அந்த பிறவி தேவராக பிறவி என்று சொன்னால் தேவராக பிறப்போம். அந்த அவா என்பது விலங்காக பிறந்தால்தான் நிரம்பும் என்று சொன்னால் விலங்காக பிறப்போம் என்பதனால அவா தள்ள என்பதனால மனம் தள்ள என்பதனால பருவுடம்பை பெறுவதற்கு இந்த வினையினுடைய நிழல், அதாவது பதிவு என்பது தக்க காரணமாக அடிப்படையாக பேசிஸாக அமைகின்றது என்பதையும் நமக்கு இந்த பாடல் சொல்லிவிட்டது. படைப்பு காலத்திலே கடவுள் உயிருக்கு முதலிலே கொடுப்பது சூக்கும சரீரம். இது படைப்பினை அவன் ஒடுக்கும் வரையிலும் தொடர்ந்து வாழும். அல்லது இந்த உயிரானது இறைவன் திருவடியிலே முக்தி பெறுகின்ற வரையிலும் விடப்படாது வாழும். முக்தி நிலையிலே இந்த நுண்ணுடம்பு அறவே நீங்கும். அந்த நுண்ணுடம்பிற்குத்தான் கடாகாசம் என்று சொல்லப்படுகின்ற குட ஆகாயம் என்பது ஊமையாக சொல்லப்பட்டது என்பதை அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலே விளக்குவார். இந்த நுண்ணுடம்பு என்பது மனம், புத்தி, அகங்காரம் 5 தன்மாத்திரைகளாகிய 8 ஆன காரணத்தினாலே இதற்கு புரியட்டக சரீரம் என்றும் ஒரு பெயர் உண்டு. இப்பொழுது இந்த சிவஞான போதத்திற்கு 12 நூற்பாக்களுக்கும் பெரியோர்கள் சூர்ணிகை என்று ஒன்றினை அமைத்திருக்கின்றார்கள். அந்த சூர்ணிகை வியாக்கியானப்படி இந்த 3வது அதிகரணம் உயிர்கள் அச்சுமாறியே பிறக்கும் என்று காணப்படுகின்றது. இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, மூலமாகிய நுண்ணுடம்பில் இருந்து காரியமாகிய பருவுடம்புகள் தோன்றும். அந்த பருவுடம்புகள் தோன்றுவதற்கு மனம் காரணம், அதாவது மனதிலே இருக்கின்ற அவா காரணம், அதாவது வினையின் பதிவு காரணம் என்பதனால அதற்கு ஏற்ப ஆணாகிய பருவுடம்பையோ பெண்ணாகிய பருவுடம்பையோ வெவ்வேறு பிறவிகளிலே மாறி மாறி பெறக்கூடும். அதே போல மக்கள் பிறப்பு
விலங்கு பிறப்பு, பறவை பிறப்பு, நீர்வாழ்வாகின்ற பிறப்பு, தேவராகின்ற பிறப்பு என்ற பிறப்புகள் கூட மாறி மாறி அமையும். ஆகவே நாம் இப்பொழுது பெற்றிருக்கின்ற பருவுடம்பிலிருந்து ஒரு உயர் பிறப்பையும் பெறலாம் அல்லது தாழ்ந்த பிறப்பையும் பெறலாம் என்பதுதான் அச்சுமாறி பிறத்தல் என்று சொல்லப்படும். அச்சுமாறியே பிறக்கும் என்பது எதை அடிப்படையாக காட்டுகின்றதுன்னா, இந்த பருவுடம்பே தொடரும் என்பதற்கான ப்ராபபிலிட்டி என்பது மிக மிக குறைவு. ப்ராபபிலிட்டி எதிலே அதிகமாக இருக்கின்றது? இந்த பருவுடம்பை போல் அல்லாமல் வேறொரு பருவுடம்பை தான் பெறுவோம் என்பதுலதான் ப்ராபபிலிட்டி, அதாவது சாத்தியக்கூறு இருக்கின்றது என்பதனால அந்த பெரும்பான்மை சாத்தியக்கூற்றினை வலியுறுத்துவதற்காக அச்சு மாறியே பிறக்கும் என்று சுருணிகையானது அமைக்கப்பட்டது. அதனை வலியுறுத்துவதாக திருவாசகம் நமக்கு என்ன சொல்லுது? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். இந்த இழைப்பு எப்பொழுது இழைப்பாறுதல் கூடுகின்றது என்றால், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று திருவாசகம் கூறுகின்றது. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று பட்டினதிரிகள் கூறுகின்றார் என்று பார்க்கின்றோம். சரி, இப்போது அடுத்த எடுத்துக்காட்டு என்பதற்கு சொல்லுவோம். இதுல இன்னொரு கருத்தும் அறியப்பட வேண்டியது நமக்கு உரையாசிரியர்கள் கூறியிருப்பது என்னன்னு கேட்டா, மேலுலகத்தை பற்றி சுருக்கமா சொன்னோம், பூமியில மீண்டும் பிறத்தலை பற்றியும் சுருக்கமா சொன்னோம். இதுல நல்வினை செய்திருக்கின்ற ஒரு உயிர் பூமியில மீள பிறக்கும் பொழுது முற்பிறவிலே எடுத்த பருவுடம்பை விட உயர்ந்த ஒரு பருவுடம்பையே பெறும் இல்லையா? உயர் பிறப்பினை பெறும். அதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டா, கோச்சங்கட்சுட நாயனார் சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிகர் பந்தர் செய்து உலந்தவன் இறந்த போதே கோச்சங்கனாருமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோனாட்டு சோழர்தங்கள் குலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே என்பது போன்ற பல திருமுறை பாடல்கள்ல ஒரு சிலந்தி கோச்சங்கட்சோழராக உயர்ந்த ஒரு பிறப்பினை எடுத்தது, மனித பிறப்பினை எடுத்தது. சிவ புண்ணியத்தின் காரணமாக, சிவ புண்ணியமோ பசு புண்ணியமோ நிரம்பிய நல்வினையின் பயனாக ஒரு உயிர் மீண்டும் பிறப்பு எடுக்கும் பொழுது உயர் பிறப்பினைத்தான் எடுக்கும் என்ற உறுதிப்பாடு இருக்கும் பொழுது அந்த உயிர் எவ்வாறு பிறக்கும் என்பதை பற்றி உபநிடதங்களிலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது தீவினை மிகுதியாக துன்பத்திலே உழைகின்ற உயிர் எவ்வாறு பிறக்கும் என்பதற்கு வழிவகையாக சொல்லப்படல. ஆனால் உயர் பிறப்பு எவ்வாறு கிட்டுகின்றது என்பதற்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கிட்டுமா? முற்பிறவிலே இருக்கின்ற பருவுடம்பினை விடுத்த உயிர் நுண்ணுடம்போடு கூட மழை பொழிகின்ற மேக மண்டலத்திலே வந்து தங்கும். மேகம் மழையும் பொழியும் காலத்திலே அந்த மழை நீரோடு கூடி அது பூமிக்கு வரும். பூமியிலே வந்தாலும் எங்கு தங்கும் என்று கேட்டால், உயிர்கள் உணவாக பயன்படுத்துகின்ற தாவரங்களிலே சென்று தங்கும். கீரையோ கத்திரிக்காயோ வெண்டைக்காயோ கேரட்டோ பீன்ஸோ இது போன்ற பயிரினங்களிலே சென்று தங்கும். அவ்வளவுதான். அந்த பிறவியை எடுக்கும் என்று கருதக்கூடாது. அதாவது அந்த தாவரமாகின்ற பிறவியை எடுப்பதில்லை, அந்த தாவரத்திலே போய் உட்கார்ந்துக்குது, தங்கும் பொழுது அந்த தாவரத்தை ஒரு மனிதன் இது மனித பிரிவு எடுக்க போகின்றது என்று சொன்னால் அந்த மனிதன் உண்கின்றான். அந்த உணவு வழியாக தந்தையின் உடம்பில் சென்று தங்கும். தந்தையின் உடம்பிலே மனித பிறவியா இருக்கின்ற பட்சத்திலே அது 2 மாதங்கள் தந்தையின் உடம்பிலே அது கருவாக தங்கும். பிறகு தாய் உடம்பிலே புகுந்து 10 திங்கள் அங்கு கருவாக உருப்பெறும். உருப்பெற்று இந்த பூமிக்கு வந்து அது மனிதனாக வாழும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு பஞ்சாக்னி வித்தை என்று வேதங்களிலே ஒரு பெயரானது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதனால்தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லப்பட்டது. ஆகவே தேவர் பிறப்பினும் உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு. அந்த பிறப்பு இந்த பஞ்சாக்னி வித்தை மூலம் சாத்தியமாகின்றது. அதிலும் இப்பொழுது இந்த உயிரானது
மேக மண்டலத்திலே தங்குவது ஒரு பிறப்பு என்று கணக்கிடப்படாது. அது மழை நீரோடு கலந்து பூமிக்கு வந்து பூமியிலே தங்குவது ஒரு பிறவி என்று கணக்கிடப்படுது. அது தாவரங்களிலே தங்குவது பிறவி என்று கணக்கிடப்படாது. அது உணவாகி தந்தை வயிற்றுக்குள் சென்று தந்தை வயிற்றிலே கருவிருக்கின்ற நிலையிலும் அது பிறப்பாக கணக்கிடப்படாது. அது தாய் வயிற்றுக்கு வந்து கரு உருப்பெறுகின்ற அளவில் தான் அது பிறவி என்று கணக்கிடப்படுகின்றது என்பதனால இந்த பிறவிக்கு துணை செய்பவள் தாய் என்பதனால தந்தையினும் தாயே முதல் தெய்வம் என்று கருத்தானது வேதாதி நூல்களிலே, வேதம் முதல் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கு. தந்தை வயிற்றிலிருந்து தான் தாய் வயிற்றுக்கு நாம் வருகின்றோம் என்றாலும் வேதங்கள் தாயைத்தான் முதலில் வணங்குகின்றன, மாத்ரு தேவோபவ என்று. பிறகுதான் தந்தையை வணங்குகின்றன, பித்ரு தேவோபவ என்று. என்ன காரணம் என்று கேட்டால், தந்தை வயிற்றில் இருக்கின்ற வரையிலும் இந்த உயிர் பிறவி எடுக்கவில்லை. அது பிறப்பதற்கு ஆசைப்பட்டு ஆங்கு ஆங்கு தங்கி நமக்கு ஒரு நல்ல மனித பிறவி கிட்டுமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த மனித பிறவி உண்மையிலே கிட்டுவது எங்கு கிட்டுகின்றது? தாய் வயிற்றுதான் கிட்டுகின்றது. அது தந்தை வயிற்றிலே இருந்து தாய் வயிற்றுக்கு வராது. அதனுடைய முயற்சி வீணாகிவிட்டால் அது மீண்டும் முயல வேண்டும். தாய் வயிற்றுக்கு வந்த அளவில் தான் அதனுடைய முயற்சி பலிக்கின்றது, அதன் கனவு நிறைவேறுகின்றது. என்பதனால இந்த பூமியிலே பிறவியை தருபவள் தாய்தான் என்பதனால அவள் தெய்வமாக வணங்கப்படுகின்றாள் என்பதும் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தாய் வயிற்றுக்கு வருவதனால்தான் மனித பிறவி வருகின்றது. ஆகவே எந்த ஒரு பிறவியும் அந்த பிறவிக்குரிய தாய் வயிற்றில்தான் இறுதிப்படுகின்றது, உறுதிப்படுகின்றது, அறுதிப்படுகின்றது என்பது நூல்களிலே சொல்லப்பட்ட விஷயம். தந்தை வயிற்றில் இது நிகழாது. அதான் தேவர் பிறவியினும் மனித பிறவி உயர்ந்தது. என்ன காரணம் என்றால், மனித பிறவியிலே குருநாதன் கிட்டுகின்றான் என்பதனால. ஆகவே திருவாசம் அதையும் சொல்லுது, நான்முகன் முதலா வானவர் தொழுதழ ஈரடியாலை மூல கலந்து என்ற அந்த போற்றி திருவவில்ல, யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியில் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்பதனால மானுட பிறப்பிலே வந்து அந்த திருமாலாலும் நான்முகனாலும் அவர்கள் எடுத்திருக்கின்ற புண்ணிய வசத்தினால் உயர்ந்த பிறவிகளிலும் அறியப்பட்டும் வழுத்தப்பட்டும் அடையப்படாத அந்த பெருமானுடைய திருவடியை அறிந்து வழுத்தி அடைவதற்குரிய பிறவியா என்ற அந்த மனித பிறவி என்பது பூமியிலே எடுக்கின்ற யானை முதல் எறும்பு வரையில் இருக்கின்ற எல்லா யோனிகளிலும் உயர்ந்ததாகின்ற மனித யோனியிலே நிகழ்கின்றது. அது மாதாவின் உதரத்தில் நிகழ்கின்றது என்ற 2 செய்திகளும் திருவாசகம் சொல்லப்பட்டது. மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து. இதற்கு என்ன சிறப்புன்னா, வழுத்துதற்கு எளிதாய் அமைகின்றது. திருமாலாலும் வழுத்தப்படாததும் நான்முகனாலும் வழுத்தப்படாதமாகின்ற அம்பலவாணருடைய திருவடியை வழுத்துவதற்கு எளிதாக இது அமைகின்றது, மனித பிறவி அமைகின்றது. திருவாசத்தை கொண்டு அம்பலவாணரை வணங்கி வழிபடுவதற்கு மனித பிறவி துணை செய்வதை போல எந்த பிறவியும் துணை செய்யாது. வழுத்ததற்கு எளிதாய் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்திலே பிறவி நிகழ்வது என்பது அரிது. அப்படிப்பட்ட நல்வினை பயனாகின்ற பிறவி என்பது பஞ்சாக்னி வித்தை மூலம் நிகழும் என்பதை வேதங்கள் கூறுகின்றன. இப்பொழுது அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா, அதற்கு வருவோம். இது இந்த அதிகரணத்தினுடைய இறுதியான எடுத்துக்காட்டு வெண்பா. இந்த அதிகரணத்தினுடைய தொடக்கத்திலே குடம் உடைந்த பொழுது அதனுள் இருந்த ஆகாயம் வெளியிலுள்ள ஆகாயத்தோடு ஒன்றாகி விடுதல் போல ஓர் உடம்பிலே நின்று விளையாடிய உயிர் அவ்வுடம்பு நீங்கிய உடன் பிரமத்தோடு கலந்து பிரமமாகிவிடும் என்ற கொள்கையை பார்த்தோம். இந்த எடுத்துக்காட்டு வேதங்களிலே சில இடங்களிலே வருகின்றது. இதனை தவறாக பொருள்படுத்தி பரு உடம்பு நீங்கிய அளவிலே உயிரானது கடவுளாகிவிடும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த எடுத்துக்காட்டு சரிதான், அதனை புரிந்து கொண்ட விதம்தான் தவறு என்பதை நமக்கு இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவிலே மெய்கண்ட தேவர் விளக்குகின்றார். என்னன்னு கேட்டா, நூல்களிலே பல எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் யாவேன்னு கேட்டா, ஒரு பாம்பு தோல் உரிச்சிட்டு புதிய தோலை பெறுகின்றது. அதே போல உயிரானது பிறவிதோறும் புதிய உடம்புகளை பெறுகின்றது. ஒருவன்
நனவிலிருந்து கனவிலே சென்று கனவை காண்கின்றான். அப்பொழுது நனவுடம்பை விட்டுவிட்டு கனவுடம்பிலே சென்று புகுகின்றான். அதே போல உயிரானது வெவ்வேறு பிறவிகளிலே வெவ்வேறு உடம்புகளை பெறுகின்றது. இது இன்னொரு உவமை. ஒரு யோகீஸ்வரர் என்ன பண்றாருன்னா, திருமூலரை போல தன் உடம்பில் இருந்து தான் வெளிக்கிளம்பி, பெருமிழை குறும்பர் எவ்வாறு தன்னுடைய மண்டையை பிளந்து கொண்டு தான் வெளியில வந்தாரோ, அதுபோல திருமூலரும் தன் உடம்பில் இருந்து வெளியிலே கிளம்பி வந்து மூலன் என்ற ஒரு இடையினுடைய உடம்பிலே புகுந்து கொண்டு கோ சம்ரக்ஷணம், பசுக்களை மேய்த்து வந்தார். அது பரகாய பிரவேசம். அவர் எவ்வாறு தன் உடம்பிலிருந்து இன்னொருவன் உடம்பிற்கு சென்றாரோ அதை போல ஒவ்வொரு உயிரும் பிறவிதோறும் வெவ்வேறு உடம்புகளை பெறும் என்று உடம்பை விட்டு விட்டு உடம்பை பெறுகின்ற அந்த பிறவி என்பது எவ்வாறெல்லாம் நிகழும் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாம்பு தோலை உரித்தல், நனவிலிருந்து கனவு காணுதல், பரகாய பிரவேசம் என்ற எடுத்துக்காட்டுகளை எல்லாம் விட்டுவிட்டு குடம் உடைந்தால் குடத்திற்குள் இருக்கின்ற வெளியிலே இருக்கின்ற வெளியோடு கலக்கின்றது என்ற எடுத்துக்காட்டை மட்டும் நீ கூறுகின்றாய். கூறும் பொழுதும் தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். அந்த எடுத்துக்காட்டு ஏனைய எடுத்துக்காட்டுகளோடு சேர்த்து பொருள் செய்யப்பட வேண்டும். ஏனைய எடுத்துக்காட்டுகளிலே பிறவி எவ்வாறு, மறுபிறவி எவ்வாறு விளைகின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டுகள். ஆகவே பருவுடம்பினுடைய நீக்கத்தினை அந்த எடுத்துக்காட்டுகள் கூறுகின்றன. நீ கூறுகின்ற எடுத்துக்காட்டு இந்த உயிர் மீண்டும் பிறவாத முக்தியை எவ்வாறு பெறுகின்றது என்பதற்கான எடுத்துக்காட்டு. அப்பொழுது உயிரானது மீள பிறக்கக்கூடாது, முக்தியை பெற வேண்டும் என்பதற்கு கொடுக்கப்படுகின்ற எடுத்துக்காட்டு என்பது இந்த உயிரானது முக்தியை பெறாமல் மீண்டும் எவ்வாறு இன்னொரு உடம்பினை பெறுகின்றது என்ற எடுத்துக்காட்டாக தவறாக பொருள் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்பொழுது அந்த கடாகாசம், கடம் என்றால் குடம், குடம் உடைந்து அந்த வெளியிலே இருக்கின்ற வெளியோடு கலப்பது என்பது நுண்ணுடம்பு நீங்கி உயிரானது முக்தியை பெறுவதற்கான எடுத்துக்காட்டாகும். நுண்ணுடம்பு நீங்காத வரையிலும் பிறவி தொடரும். நுண்ணுடம்பு நீங்கிவிட்டால் பிறவி தொடராது. என்ன காரணம்னா, பருவுடம்பினை தோற்றுவிக்கின்ற நுண்ணுடம்பு அங்கு இல்லை. ஆகவே அது இறைவன் திருவடியிலே கலக்கும். அப்பொழுது குடம் உடைகின்றது என்றால் குடம் என்பது நுண்ணுடம்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குடம் என்பது பருவுடம்பு இல்லை, அது நுண்ணுடம்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இரண்டாவது எடுத்துக்காட்டு வெண்பா சிவஞான போதத்திலே 14வது எடுத்துக்காட்டு வெண்பா அதன் மூலம் நமக்கு விளக்குகின்றார். அந்த வெண்பாவை படிக்கின்றேன். அரவு தன் தோல் உரிவும் அக்கனவும் வேறு பரகாயம் போய் வரும் அப்பண்பும் பரவில் குடாகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது அடாது உள்ளம் போமாறு அது என்பது பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, அரவு தன் தோல் உரிவும், பருவுடம்பு நீங்கிய உயிர் மற்றொரு பருவுடம்பை பெறுவதற்கு, அதாவது முக்தி கைகூடாது பிறவி தொடர்வதற்கு ஊமையாக சொல்லப்பட்ட ஊமைகள் என்ன அப்படின்னு கேட்டா, முதல் ஊமை அரவு தன் தோல் உரிவும், பாம்பு தன்னுடைய பழைய தோலை உரித்து கழித்து புதிய தோலை பெறுதல். பாம்பு சட்டம் என்று அந்த கழிக்கப்பட்ட தோலினை எடுத்து பேணி வைப்பார்கள். ஆகவே பாம்பு பழைய தோலை விட்டுட்டு புதிய தோலை பெறுவதை போல உயிர் பழைய பருவுடம்பை விட்டுவிட்டு புதிய பருவுடம்பை பெறும். குழந்தையா நாமெல்லாம் இருக்கும்போது நம்முடைய சட்டை கிழிஞ்சு போயிடுத்து, பேண்ட் கிழிஞ்சு போயிடுத்துன்னா சந்தோஷப்படுவோம். அப்பா புதுசா சட்டையும் பேண்ட்டும் வாங்கி தருவாருன்னு. அதை போலதான் இருக்கணும். வயசாகி போய் கண்ணு பார்க்காம காது கேட்காம அடிக்கடி எரிமிக்கிட்டு சுகர் ஏறி போய் எதற்கும் பயன்படாத இருக்கிற கிழிஞ்ச சட்டை போல இருக்கிற உடம்பு இருக்க, இதிலிருந்து நம்மை நீக்கி இன்னொரு நல்ல ஃபிட்டான ஒரு பிறவினை கடவுள் தருகின்றான் என்று சொன்னால் சந்தோஷப்படணும். அதற்கு போய் வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, என்ன ஆகுமோன்னு அஞ்சக்கூடாது. குழந்தையா இருக்கும்போது சட்டை கிழிஞ்ச சந்தோஷப்பட்ட மாதிரியே தான் இந்த உடம்பு சீக்கிரம் கிழியட்டும், பெருமான் இன்னொரு நல்ல உடம்பை தருவார், புது சட்டையா அப்பா வாங்கி தருவார் என்பது போல சந்தோஷப்படணும். அதுக்கு விவேகம் வேண்டும். அதற்குத்தான் இந்த எடுத்துக்காட்டுகள் கூறப்பட்டிருக்கின்றன. அக்கனவும் ஆ என்பது பண்டரி சுட்டு, டெய்லி கனவு பார்க்கிறோம் என்பதனால ஆ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்ம நல்லா அறிஞ்சது என்பதனால ஆ என்பது வருகின்றது. நாம் யாவரும் அன்றாடம் கனவு காணும் பொழுது கனவு காண்பதற்கு தேவைப்பட்ட பருவுடம்பிலிருந்து நீங்கி கனவு காண்பதற்கு தேவைப்படுகின்ற நுண்ணுடம்பாகின்ற கனவுடம்பிலே சென்று புகுந்து கொள்கின்றோம். அதை போல பிறவிதோறும் புதிய உடல்கள் தோன்றுகின்றன. பரகாயம் போய் வரும பண்பும்,
ஒரு யோகி என்பவர் தன்னுடைய உடம்பை விட்டுவிட்டு, பரகாயம் என்றால் இன்னொருடைய உடம்பு, அந்த இன்னொருடைய உடம்பிற்குள்ளே சென்று வாழ்வதை போலவும் நமக்கு பிறவிதோறும் உடம்புகள் உண்டாகின்றன. பரவில் என்றால், பரவு அப்படின்னா ஸ்ப்ரெட். வேதம் முதலிய நூல்கள், ஆகமங்கள், ஸ்மிருதிகள் இவற்றிலே பரந்து காணப்படுகின்றன பல எடுத்துக்காட்டுகள். அந்த எடுத்துக்காட்டுகளிலே பரவில் என்பது இன்னொரு முறை கொள்ள வேண்டும். என்னன்னா, அதனை பரவுதல் இல்லாமல், பரவுதல் என்றால் அதன் உண்மையை அறிந்து போற்றுதல் இல்லாமல், அதன்கண் பரவு இல்லாமல், அதனை பயன்படுத்தாமல் இந்த உயிர் எவ்வாறு முக்தி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வேதங்களிலே கூறப்பட்டிருக்கின்ற கட்டாகாச பராகாச எடுத்துக்காட்டு. கடம் என்றால் குடம், ஆகவே கட்டாகாசம் என்று வடமொழியிலே சொல்லப்படுவது இந்த வெண்பாவிலே குடாகாயம் என்று தமிழ்படுத்தப்பட்டிருக்கின்றது. குடாகாயம் என்றால் குடத்திற்குள் இருக்கின்ற வெளி, குடவெளி. குடாகாய ஆகாய கூத்தாட்டாம் என்பது அடாது. கூத்தாட்டு என்றால் லீலை, அதாவது கடவுளே உயிராக நடிக்கின்றான் என்ற பிழைப்பட்ட கருத்து கொண்டவர்கள் வெளியிலே இருக்கின்ற வெளிக்கும் குடத்திற்குள்ளே இருந்த வெளிக்கும் மெட்டீரியல் டிஃபரன்ஸ் இல்லை, பொருள் தன்மையால் வேறுபடுதல் இல்லை. ஆகவே இந்த ஜீவனே பிரம்மம், ஜீவோ பிரம்மைவ நாபரகா, உயிர் என்பது கடவுளே, அது வேறானது இல்லை. ஆனால் வெளியிலே இருக்கின்ற வெளியே குடத்திற்குள் அகப்பட்டு கொண்டு லிமிட் ஆனதை போல, கண்டிஷன் செய்யப்பட்டதை போல, எல்லைக்கு உட்படுத்தப்பட்டதை போல காணப்படுவது என்பது ஒரு லீலை. லீலை என்றால் விளையாட்டு. விளையாட்டு என்பதனாலேயே இது மேலான உண்மை என்று. உண்மையில் இந்த உயிர் கடவுளே தான். ஆகவே உடம்பு நீங்கிய அளவிலே இது பிரம்மமாகிவிடும் என்று கூறுவது பிழை. இந்த எடுத்துக்காட்டு குடத்திற்குள் இருக்கின்ற வெளிக்கும் வெளியிலே இருக்கின்ற வெளிக்கும் இருக்கின்ற பொருள் ஒற்றுமையை கூறுவதற்கு வந்த எடுத்துக்காட்டு அல்ல. இது நுண்ணுடம்பு நீங்கிய அளவிலே உயிர் எவ்வாறு இறைவன் திருவடியிலே கலக்கும் என்ற முக்தி பெறுகின்ற வழிவகை, அந்த நிலைப்பாடு, முக்தி எவ்வாறு நிகழ்கின்றது என்ற மெத்தட், அதற்கு எடுத்துக்காட்டாக வந்ததே தவிர ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று சொல்வதற்கு வந்த எடுத்துக்காட்டு இல்லை. இது குடமுடைந்த நிலையிலே குடத்திற்குள் இருக்கின்ற வெளியிலே இருக்கின்ற வெளியிலே கலத்தலை ஒத்து நுண்ணுடம்பு நீங்கிய நிலையிலே உயிர்ந்து இறைவன் திருவடியிலே அடங்கும். என்ன காரணம் என்றால் அந்நியமின்மையின் அரண்கள் செல்லும் என்று பின்னால் 8வது நூற்பாவிலே வரப்போகின்றது. இந்த குடமுடைந்த நிலையிலே குடத்திற்குள் இருக்கின்ற வெளியே கலப்பதற்கு வேறு இடம் இல்லை. அது வெளியிலே இருக்கின்ற வெளியில் தான் கலந்து தீர வேண்டும். அதை போல அற்றது பற்றினில் உற்றது வீடு. பற்றுகள் அருந்த நிலையிலே உயிரானது பாசத்திலே இருக்கின்ற பற்று அற்ற நிலையிலே அது பரமனிடத்திலே வந்துதான் சேரும். என்ன காரணம்? அதற்கு வேறொரு பற்று விளையாது என்பது காரணம். ஊஞ்சல் ஆடுபவன் ஊஞ்சல் கயிறை போல புலன்களிலே பற்று அற்ற நிலையிலே உயிர் வேறொரு பற்றுக்கோடு இன்றி தன்னை விட்டு நீங்காது, உள்ளத்தை விட்டு ஓரடையும் நீங்காது இறைவன் இருக்கின்றான் என்று திருமந்திரம் கூறுகின்றது. அதாவது உயிருக்கு உள்ளத்தை விட நெருங்கியவன், உயிருக்கு அந்த உயிரையும் விட நெருங்கியவன், உயிருக்கு உயிராகின்ற இறைவன் அவன் இமைப்பொழுதும் உயிரினை கைவிடாது நீங்காது இருக்கின்றான் என்ற காரணத்தினாலே, அந்நியமின்மை காரணமாக பெருமான் விட்டு நீங்காதே இருக்கின்றான் என்ற காரணமாக இந்த உயிரானது புலன்களிலே பற்றினை அறுத்தால் பெருமானை உறுதியாக உடனேயே பெறுகின்றது. அந்த உடனேயே பெறுகின்ற முக்தி நிகழ்விற்கு எடுத்துக்காட்டுத்தான் கடாகாச பராகாச எடுத்துக்காட்டே அல்லாமல் பருவுடம்பு நீங்கிய நிலையிலே முக்தி நிகழும் என்பதற்கோ ஜீவனே பிரமம் என்பதற்கோ அவை எடுத்துக்காட்டுகள் ஆக மாட்டா என்று இந்த பாடல் விளக்குகின்றது. ஆகவே நூல்களிலே மறுபிறவி எவ்வாறு நிகழும் என்பதற்கு கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளை பரவில் என்றால் அவற்றை பயன்படுத்தாமல் குடாகாய ஆகாய கூத்தாட்டாம், கடாகாசம் ஆகாசம் ஆகின்ற கூத்தாட்டு லீலை என்பது என்று இதனை பிழையாக பொருள்படுத்துவது அடாது என்றால் பொருந்தாது. இது பொருத்தமற்ற ஒரு செயல். உள்ளம் போமாறு அது. உள்ளம் என்றால் நுண்ணுடம்பு, நுண்ணுடம்பு போம் ஆறு என்றால் நீங்குகின்ற முறையினை அது கூறுகின்றது. அது என்றால் இந்த எடுத்துக்காட்டு கூறுகின்றது. வேதங்களிலே சொல்லப்பட்ட கடாகாச பராகாச எடுத்துக்காட்டு தான் அது. அது எதனை கூறுகின்றது என்று சொன்னால் உள்ளம் போம் ஆறு. ஆறு என்றால் வழிவகை.
இந்த நுண்ணுடம்பு எவ்வாறு நீங்குகின்றது, அதன் அடிப்படையில எவ்வாறு முக்தி விளைகின்றது என்ற அந்த மெத்தட், அதனை அது கூறுகின்றதே அல்லாமல் மறுபிறவி எடுப்பதை பற்றி அது கூறவில்லை என்று விளக்குகின்றார் இந்த வெண்பாவிலே. இதோடு இந்த 3வது அதிகரணமானது நிறைவு பெறுகின்றது. வருகின்ற வகுப்பிலே 4வது கூற்றினை பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. சித் சபேஷா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம்.